வாங்க நர்ஸ். நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க நர்ஸ். டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டேன், பிபியும் நார்மலாக தான் இருக்குது, டேப்லெட்ஸ் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்காரு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் நிலைமை எனக்கு புரியுது. முனியப்ப சாமிகிட்ட வேண்டிக்கிறேன், எல்லாமே சரியாக போயிடும். நீங்க முனிப்பு சாமியா கும்பிடுறீங்க? ஆமாங்கம்மா. அண்ணே நீ வயசு எத்தனையாச்சு உனக்கு? எனக்கு 23 ஆகுதுங்கம்மா. 23 ஆகுதா? அவன் பையன் சாய்க்கு 24 ஆகுது. ஆமாங்கண்ணே. அப்பா அம்மா எங்க நிக்கிறாங்க? அப்பா அம்மாலாம் புதுக்கோட்டையில் இருக்காங்க. புதுக்கோட்டையா? நம்ம பூர்வீகம் புதுக்கோட்டை தான். அப்படிங்களா? ஆமா. நம்ம மற்ற பேஷண்ட்லாம் போய் பார்க்கணும். கண்ணு நம்ம இங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டு பேசுறேன், மத்த பேஷண்ட் போயிட்டு இருக்கிறேன். நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு போவோம். அப்படிங்களா? இல்ல அமைதியா இருடா. இல்லங்கம்மா, நான் போய் அங்க டெம்பரேச்சர் செக் பண்ணனும். டாக்டர் இந்த ஜாதகம் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அது எல்லாம் ஜாதகம்னா புதுக்கோட்டையில இல்லாம இருக்கு. அமைதியா போயிட்டு எல்லாம் புதுக்கோட்டையில இருக்குமா? கண்ணே நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம். இங்க வேற புதுக்கோட்டையில நம்ம சின்ராஸ் மாமா இருக்கிறாருல. நம்மள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. உனக்கு 23 வயசு ஆச்சு, என் பையனுக்கு 24 வயசு ஆச்சு. அப்படிங்களா? மாமா இங்க வா, என் பையன் கூட பேசி பழகு வா. ஐயோ அம்மா, டாக்டர் திட்டுவாருங்கம்மா, ரவுண்ட் சொல்லுவாருங்கம்மா. எந்திரா டேய், எந்திரிச்சு பேசுறா. ஏங்க பேஷண்ட் தூங்கிட்டு இருக்காரு, பையன் கூட பேசு கண்ணே. நல்ல லட்சணமா வேற இருக்கிற புதுக்கோட்டை முனிப்பு சாமியா கும்பிடுறீங்க, இந்த புள்ளைய விட முடியுமா? எந்திரிச்சு பேசு, எருமை வா, பேசு வா. வா உள்ள வா, உள்ள வா. எங்க பேஷண்ட் தூங்குறாரு, வாடா உள்ள வாடா. ஏதாச்சும் பண்ணுங்கடா, ரெண்டு பேரும் ஏதாச்சும் பண்ணுங்கடா. எனக்கு மருமக கிடைச்சிட்டா.